வாய்ந்திருக்குமா மஞ்சள் என்று சொல்லக்கூடிய குரங்கானது அந்த குரங்கியானது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குரங்கானது பிரிந்து விட்டார். அந்த குரங்கானது எப்படி அலையுமோ அதே போல இந்த பாய் அலைகிறார். கிராமத்திலே இந்த ராதாகிருஷ்ணன் ஐயாவோ இந்த ராஜம்மா அம்மாவோ எப்படி சதிமதியமா போனாங்களோ மஞ்சள் பாங்கத்தோடு பொட்டும் பூவோடு நான் சேர்ந்தேன் ராஜா. இப்படிதான் வாங்கணும் ஒரு வாய்க்கு இருக்குது ராஜா. எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டா ஒரு வாழ்க்கை இல்லை ராஜா. கணவன் மனைவினா இப்படிதான் வாழ்ந்து இருக்குது ராஜா. இன்னைக்கு நான் புண்ணியன ராஜா. ஏ ராஜா போவேனாங்க முத்தான வாழ்த்துருந்து பொண்ணான வாழ்த்துருந்து நீ அயாதடி வச்சாலும் என் கண்ணீர் துடைத்து உலக மக்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்கிறேன். உனக்கு உன் பிள்ளைக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க அதான் அயாதி அதே போல நம்முடைய குடும்ப கடவுளுக்கு காலம் வந்து விட்டது. அமருக்கு போகக்கூடிய நாதனை கண்டு ஒரு ஆதரவு சொல்லிப்போனாதா போருக்கு போகக்கூடிய புருஷனை பார்த்து நாங்கள் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டு நாதன் இருக்கிறாய். நான் என்ன அது சொல்ல போகிறேன் வெற்றி பெற்று வரேன் சொல்லும் முன்னையும் பிள்ளை காப்பாற்று சொல்லுங்க ராஜா.
சொல்லி போங்க நாதா, மந்திர வெற்றி வாழ்வதற்கு வழிகாட்டுங்க நாதா. வாரி வாரி கொடுத்து 31 தான தர்மத்தை கொடுத்தாயே, எங்களுக்கு ஒரு வழிகாட்ட கூடாது இருக்கிறாயே. நான் என்ன கண்ணீரை துவச்சு ஒரு ஆதரவு சொல்லிட்டு போ ராஜா. திரும்பி வருவேனோ வரமாட்டேனோ அந்த பாதனில் விழுந்தேன். தம்பியாகிய பானமானது பட்டு நான் குருக்காக்க முன்னில விழுந்து விட்டால் என்னை காண யார் வருவார் தெரியுமா? யார் வருவார் நாதா? அந்த சூரசேன ராஜன் அவர் புதல்வியாளாம் சொகுசாக ஜனக்கட்டு என் தாய் குந்தமா தேவியே. அவள் ஓடி வந்து என் பேர் ஐயோ மகனே மகனே
கணவன் மனைவி மாண்ட பிறகு அவருடைய பெண்டு பிள்ளைகளை பேரும் பேத்திகளும் அம்மா ஜகலை விட்டு மாண்டி விட்டாயோ, எங்க அனாதாகி விட்டாயோ, எங்க காதலி என்று என் தாய் ஓடி வந்து கர்ணா, நான் பெற்ற செல்வமே, என் மூத்த மகனே, உன்னை பெற்ற பாய்வதற்கடா, உனக்கு பால் கொடுக்காத பரம சென்றால் வதிக்கடா, உனக்கு அண்ணன் உன்னை காப்பாற்றாத கருங்கால் வதிக்கடா, உன்னை ஆற்றி விட்ட அப்பா வதிக்கடா. அப்படி ஓடி வந்து என்ன விழுந்து உரண்டூரு நழுவார் அப்போ. தாயாரோ பிள்ளையாரோ உட்டாராரோ உறவியாரோ ஏம்மா அழுகுறாய் என்னைய தமிழ்மார்கள் கேட்டா தருமா பீமா அர்ஜுனா நகுலா சகாதேவா இவன் யார் பெற்ற பிள்ளை இல்லடா, இவன் இழுகுலத்தான் இல்லடா, மதி குலத்தில் பிறந்த மன்னர் ஐவர்க்கான தெரியாமல் கேட்டு விட்டாயே பொன்மாருக்கு போகக்கூடிய நாதனை கண்டு ஒரு ஆதரவு கேட்பது கணவன் மனைவிக்கூடிய உறவு. ஆனால் எனக்கு என்ன இருக்கிறது? நான் எந்த பொருளை வைத்து உனக்கு ஆதரவு சொல்லுவேன்? உன்னையும் பிள்ளை காப்பாற்ற சொல்லிட்டு போங்க, ஆதரவு சொல்லிட்டு போங்க. பிள்ளைக்கு ஆதரவு வேண்டுமென்று நீ கேட்கிறாய், அதே போல எட்டோ இந்த பிள்ளையை நல்ல முறையோடு பெற்றெடுக்கவில்லை. உலகத்திலே கூறுவார்கள் அன்னைய பிதாவை முன்னறி தெய்வம் என்று கூறுவார்கள். அந்த மூவருமே பெற்ற தாய் என்னை உலகத்துக்களை ஒளியடிக்கக்கூடிய தந்தை சூரிய பகவான் என்ன ஓடுகிற ஆற்றிலே விட்டார்கள். ராமர் சாபத்தை நாளையிட்ட மணி பிரிந்து யாரால் என்ன பலன் அடைந்திருக்கிறேன், யாரால் என்ன நலன் அடைந்திருக்கிறேன். இவ்வளவு நாளாக நீயும் நானும் நம்முடைய மகனும் உண்ட உணவுக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையிலே
எங்களை விட்டு எப்படி போனாரோ அதே போல நான் உன்னை விட்டு மகனை விட்டு உயிரை விட புருஷன் வாழ்வா பூவோடு பொட்டுவோடு வாழ நினைக்காது. ஏன் எனக்கு எதிராக வரப்பட்டவன் யார்? என் அருமை தம்பி அர்ஜுனன். உண்மைதான். கைலாய சென்று பரமனை கோரி தவத்தை செய்து பாதுகாத்த பெற்று வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ரதாச்சாரிய வரப்பட்டவர் யார்? என் தம்பி இறக்க தங்கை சுபத்திரை மாங்கில இழைக்க மனம் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார் பரந்தாமன். நான் இறக்க உனது வாழ்க்கை பறிபோகத்தான் பார்ப்பார். அப்படி ஒரு வேலை நான் நான் என் தம்பி துரியனை கண்டு உனக்காக அல்லவா கணவர் மாண்டா, உனக்காக அல்லவா என் புருஷன் மாண்டா, உனக்காக அல்லவா என் மணவார மாண்டா, உனக்காக அல்லவா என் மஞ்சள் இருந்தது, உனக்காக அல்லவா என் பொட்டு இருந்தது, உன்னால் அளவே பூ இழந்தது. நானும் என் பிள்ளையும் அனாதையாக இருக்கிறோமே, எங்களுக்கு ஆதரவு இல்லையே, எங்களை காப்பாற்றுவார் இல்லை என்று போற்றது நன்மை. எனது தம்பி துரியோதனன் நமக்காக அண்ணா ஆவிவிட்டார். அவருடைய மனைவி கண்ணீர் விடுகிறார்களே, இந்த பாவம் நமக்கு தேவையா? ஒரு குடும்பத்தை சீர்குலைய வைத்து விட்டோம் என்று உள்ளத்திலே கருதுவான். ஏற்கனவே 99 தம்பிமார்கள் மாண்டு பறிபோய்விட்டார். அவருடைய மனைவியெல்லாம் மாண்டில மிளந்து உதவி கோலத்திலே காட்சி அளிக்கிறார். நீ சென்ற அதாயான உனது பாவம் அவனை பற்றிக் கொள்ளும். போக மாட்டேங்க நாதா. நான் உயிரை விட்டு கண்ணீர் விட்டாயான அந்த வேதனை அவனுக்கு தாங்க. நம்மால் எல்லளவு இடர் வரக்கூடாது. நம்மால் அவனுக்கு கடுகளவு கஷ்டம் கொடுக்கூடாது. ஆகையால் தயவு செய்து இந்த கணவன் வார்த்தை கேள். அத்திராபுரம் மட்டும் போகாதே. நான் வார்த்தை நான் கேட்கிறேன் ராஜா. நான் அத்திராபுரம் போக மாட்டேன் ராஜா. அத்திராபுரம் போகாத. நானும் என் பிள்ளையும் எங்க கேட்டு போயிருக்கேன். எங்க போய் நாங்க 2 பேரும் போயிட்டு சொல்லிட்டு போயா ராஜா. வழிமாறு நான் மாண்ட பிறகு என் மாதா என்னை எடுத்து மடியிலே குருட்சேத்திர அழுத காலத்திலே என் தம்பிமார் வருவார். யார் என்று கேட்பார். அந்த நேரம் நான் பிறந்த விஷயம் தாயார் உரைப்பார். என்னை எடுத்து சீர்த்தையோ பாண்ட சேர்த்து
சைவ ராஜாக்கள் வருவார்கள். அம்மா நான் யார் என்று கேட்பார். அந்த நேரம் நான் பிறந்த விஷயத்தை உரைப்பார். அம்மா முந்தி பிறந்தவரை மூடி மாற்றிட்டாயே தாயே, சமையனை கொண்டு தரணி ஆள வேண்டுமா? அண்ணாவை கொண்டு ஆட்சி புரிய வேண்டுமா? இந்த பாவை எங்களுக்கு தேவையா என்று என் தம்பிமார்கள் அழுவார்கள். அந்த நேரம் என்னை அடக்கலை செய்ய அவர் முன் வருவார். உன்னை அழைப்பார், மகனை அழைப்பார். மகன் கரத்தால் இதை செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்வார். என்னை அடக்கம் செய்த பிறகு என் தம்பிமார் அவரோடு கூடி அவர் கொடுமை அன்னத்தை புசித்து அவர் கொடுத்து உடையை உடுத்தி அடக்க ஒடுக்க காலத்துக்கு அழைப்பார். மகன் பத்திரம் நான் போறேன் நான் வருவேன் என்று மனதிலே கருதாது, அத்திராபுரம் போகாது மறந்துவிடு. என் புரிதனானவர் என்னை விட்டு போய்விட்டாரே அம்மா. என் கணவரானவர் என் வார்த்தையை கேளாமல் அமருக்கு செல்கிறேன் என்று சென்று விட்டாரே அம்மா. அமருக்கு சென்று அவர் மடிந்து விட்டார். வாழ்க்கையில எனக்கு குங்குமத்தை அழிக்கவா, கூந்தல் மலர் கலைக்கவா, மஞ்சளை நான் மறக்கவா, மங்களத்தை அறுக்கவா. ஐயோ 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 அம்மா. என் கணவரானவர் அமரிலே இறந்து விட்டார். எனக்கு வாழ்க்கையிலே புன்னகையதப்பா. குங்குமத்தை அழிக்கவா, கூந்தல்